வணக்கம். லவ் ஸ்டோரி மக்களுக்கு சலிக்கவே சலிக்காது. நல்ல லவ் ஸ்டோரிஸ் எப்பவுமே ஹிட் ஆகும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் எல்லா வகையான படங்களும் அப்படி தானே, நல்லா இருந்தால் தானே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் இப்போல்லாம் லவ் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற இடத்த இந்த கணவன் மனைவி பரிதாபங்கள் கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரிதாபங்கள் வீடியோவில் எவ்வளோ ஸ்கெச்சஸ், எவ்வளோ கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ பார்த்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் சதீஷ் தீபா பண்ணுற மாதிரியான பல கப்புள் பிளாகர்ஸ் இப்போ ஒருத்தர் கலாச்சு வெறுப்பேற்றி இந்த மாதிரி விளையாட்டாக பேசி சொல்லி வீடியோக்கெல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இந்த ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. அந்த ரீல்ஸே படமாக எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மட்டுமே இல்லை. இந்த படத்தில் வேற என்ன இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். ஆண் பாவம் பொல்லாதது. மாளவிகாவும் ரியோவும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எல்லா கப்பல்ஸ் மாதிரியுமே ஹனிமூன் ஃபேஸ் முடிகிற வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கரமாக அன்பு பொழிகிறாங்க. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, விட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஞ்சமாக பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. உன் கூட 400 வருஷங்கள் ஒன்றா வாழணும்னு உருகின ரெண்டு பேருமே 400 நாட்களுக்குள்ள டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க. ரியோவுக்காக விக்னேஷ்காந்தும் மாளவிகாவுக்காக ஷீலாவும் ஆஜராகிறாங்க. இந்த விவாகரத்து கேஸ் என்னாச்சு, ரெண்டு பேரும் பிரிகிறாங்களா சேர்றாங்களா, இதெல்லாம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. கண்டென்ட்டாக புதுசாக இல்லை தான். இப்படியான கண்டென்ட் நிறைய வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் வர இந்த ரீல்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயக்குனர் கலையரசன் வழக்கமான ட்ரோப்ஸில் சில புது விஷயங்களை பிளேஸ் பண்ணது மூலமாக, 2 லீட் கேரக்டர்ஸோடைய கேரக்டரைசேஷன் மூலமாக, ட்ராமாவை குறைச்சி ஃபன் கோஷன்ட்டை அதிகப்படுத்துனது மூலமாக தன்னுடைய படத்தை இந்த வழக்கமான ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாரு. ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு ரியோ சொல்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே ஃபன்னியாகவும் இருக்குது, சில விஷயங்கள் ஸ்மார்ட்டாகவும் இருக்குது. சீன்ஸ் மாதிரியே டயலாக்ஸையும் எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேகமாக கதையை கொண்டு போயிருக்காங்க. இதனால் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு சீன் சுமாராக இருக்குது, ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே கூட சட்டுன்னு முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு கதை நகர்ந்துருது. பட் மைனஸ் என்னன்னா, ஆமால நல்ல பாயிண்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு தோணினாலுமே கூட எந்த சீனும் எமோஷனும் லிங்கர் ஆகலை, விளையாட்டாகவே கடந்து போயிடுது. ஸோ கண்டிப்பாக அழுத்தமான சில சீன்ஸில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு நெவர் எண்டிங் டாபிக். பேச பேச தோண்ட நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டு பக்கமே நியாயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பட் அந்த கண்டென்ட் வேணாம், இதுவே போதும்னு கண்டென்ட்டாக இருந்திருக்காங்க படத்துடைய மேக்கர்ஸ். தென் விக்னேஷ்காந்த் ஷீலாவுடைய ஆர்க் எழுதப்பட்ட விதமும் அது இந்த கதையில் கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்தது. எங்கே இந்த ஓகே கம்பெனி ஸ்டைலெலாம் போயிடுவாங்களோன்னு நினச்சேன். பட் இவங்களுடைய ஆர்க்குக்கும் ரியலிஸ்டிக்கான ஒரு முடிவே கொடுத்துருந்தாங்க. அது சென்சிபிளாகவும் இருந்தது. சின்ன படம் 2 மணி நேரம் தான். இதில் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் நம்மளை ரொம்ப போர் அடிக்காமல் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிடுறாங்க. அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த கடைசி 1/2 மணி நேரம் ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸுக்கு படம் மாறுது. மோனோலாக்ஸ் எல்லாம் பேசுறாங்க, ஃபீல் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இங்க தீபா கேரக்டரை வச்சு பேசப்பட்ட 1-2 வசனங்கள் நச்சுன்னு இருந்தது. ஆனா அது மட்டுமே பத்தல. ஏன்னா இங்கேயுமே கூட இதை நான் பேலன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இன்டர்கட்ல அனுபமா கேரக்டரை வச்சு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அகைன் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா கரெக்டா அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேலன்ஸா இருந்த மாதிரி தெரியல. ஆனா எங்கேயுமே பிரீச்சியான டோன் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலா இருந்தது. ஆனா பீச்ல வந்து ஒரு சீன் வரும். திடீர்னு ஜென்சன் வந்து பீச் எல்லாம் பார்த்து கத்தரா மாதிரிலாம் டயலாக் வரும். ட்ரெய்லர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, அது சுத்தமா இந்த படத்துடைய ஃப்ளோல ஒட்டவே இல்லை. அண்ட் அப்பா அம்மா கேரக்டர்ஸையும் இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாம். தென் கிளைமேக்ஸ் மோனோலாக் ஒன்று வருது. அந்த ஆர்குமெண்ட்ல சில நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே கூட ரொம்ப ஒன் சைடடாவே போயிடுது. இந்த இடத்துல விக்னேஷ்காந்த் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கரெக்டான மீட்டர்ல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஹீரோயின் கேரக்டரை ரொம்ப டம்மா வீக்கா போர்ட்ரே பண்ணதும் கன்வீனியன்ட்டான ரைட்டிங் சாய்ஸாக தான் தெரிஞ்சுது. ஸோ இதுக்காகவே படம் பார்த்துட்டு என்ன பண்ணேன், இப்போ ஷோவில் படம் பார்த்த சில பெண் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் கிட்ட போய் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஹஸ்பண்ட் கேரக்டர் சொல்கிற டைலாக்ஸ்லாம் தப்பாக காயின் பண்ணப்பட்டிருக்கு. பெண்கள் சைடு ஆர்குமெண்ட் வந்து எதையுமே அவங்க சரியாக முன்வைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதிருப்தியை முன் வச்சாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து ஒரு மேல் டேரக்டர் எடுத்த படம். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு மேலோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கதை இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, ஸோ ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதே மாதிரி படங்கள் எடுக்கப்படும் போது நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். ரியோராஜ், விக்னேஷ்காந்த், ஷீலா, மாளவிகான் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்வீட் ஹார்ட் படத்தை விட இதில் ரியோராஜோடைய நடிப்பு ப்ராப்பரான ஒரு மீட்டரில் இருந்த மாதிரி இருந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. விக்னேஷ்காந்தும் அவருடைய வழக்கமான பேட்டர்ன்லேருந்து விலகி ரொம்ப சட்டிலாகவே நடிச்சிருந்தாரு. அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் ரியோராஜ், விக்னேஷ்காந்த் தான் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜென்சன் திவாகர் தான் இந்த படத்துடைய முக்கியமான ஃபன் எலிமெண்ட். அதுவும் ஒருத்தர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று வரும். தொடர்ந்து அதை வச்சு நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. அந்த சீன்ஸில் ஜென்சனுடைய டயலாக் டெலிவரியும் நடிப்பும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. சிம்பிளான எஃபெக்டிவான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க சினிமாகிராஃபர், எடிட்டரும். சித்து குமாரோடைய பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. எம்.ஆர். ராதா வசனத்தை வச்சு ஒரு பாட்டு ஒன்று வந்து செம்ம ஐடியா. விஷுவலாகவும் அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. மொத்தத்தில் இந்த ஆண் பாவம் பொல்லாதது ஒரு சிம்பிளான ஃபன்னியான, சில இடங்களில் லைட்டாக எமோஷன்ஸையும் டச் பண்ணிட்டு போற ஒரு ஃபீல் குட் திரைப்படம். மெசேஜா பார்த்தா ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ் சொல்ற லெவலில் தான் இருக்கு. ரொம்ப ஆழமா டீப்பால எதுவும் பேசப்படலை. பட் ஸ்டில் நாட் அ பேட் மூவி. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. படத்தில் இந்த ஆபாசமான, டபுள் மீனிங்கான, ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சில அடிப்படை கெட்ட வார்த்தைகள்லாம் வருது. அதுக்காக என்னுடைய பார்வையில் இது UA 16+.